மக்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய பிஸியான வாழ்க்கையில ஒரு பக்கம் ஐபிஎல் நிறைஞ்சிருக்கு, இன்னொரு பக்கம் அஜித் படம் வேற வந்திருக்குது, இன்னொரு பக்கத்தை சொல்ல வேணா ஒரு வாரமா பாஜக தலைவர் யாருன்னு அந்த பக்கம் ஒரு போட்டு ஊட்டிக்கிட்டு இருந்துச்சு. இது எல்லாம் போதாதுன்னு பொன்முடி ஒரு போட்டு பேசியிருந்தார். இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுடைய இந்த பிஸியான காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை நீங்க பார்க்க மறந்துட்டீங்க, அதை சொல்ல விரும்புறேன். அது என்ன அப்படின்னா, ஒரு 55 வயது இருக்கக்கூடிய ஐயாவுன்னு ஒரு மனிதர், அந்த மனிதர் தன்னுடைய மனைவி இறந்ததுக்கு அப்புறம் பெரிய லெவலில் குடிப்பழக்கத்துக்கு ஆளாகிறார். குடிப்பழக்கத்துக்கு ஆளாகக்கூடிய அந்த மனிதர் என்ன பண்றாருன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல குடிக்கிறதுக்கு போதுமான அளவுக்கு காசு இல்லாதனால அவர் என்ன பண்றாரு, இந்த நம்ம கிராமங்கள்ல இப்ப என்ன பண்றாரு, டாஸ்மாக் கடையில் வாங்கிட்டு இல்லாட்டி போலி மதுபானம் வாங்கிட்டு வந்து விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த சாக்கை வச்சுட்டு விற்கிறாங்க. அந்த மாதிரி மாஃபியா கும்பல் இந்த மாதிரி மனிதர்களை தான் பயன்படுத்துவாங்க. அதாவது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 பாட்டில் சாராயம் தரோம், நீ வந்து எங்களுக்காக வித்து கொடுப்போம், ஏதாவது மரத்தோரமா வந்து வித்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள், கொஞ்சம் மனநிலை சரியில்லாத நபர்கள், இந்த மாதிரி ஆளுகளை தான் பிடிச்சி இங்க இருக்கக்கூடிய மாஃபியா கும்பல் திமுக வந்ததுக்கு அப்புறம் இந்த மாஃபியா கும்பல் பயன்படுத்துது. இப்ப விவகாரம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் நாங்க எதுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னும் நான் முக்கியமான விஷயத்துக்குள்ளே போல. இவருக்கு மொத்தம் 3 பெண் குழந்தைகள், கடைசியா ஒரே ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அவங்க அம்மா தவறினதுக்கு அப்புறம் இவர் இப்படியான நிலைமைக்கு போனதுக்கு அப்புறம் 3 சகோதரிகளை கரையேற்றணும், அவங்களுக்காக போராடுற நிலைமையில அவங்களுடைய மகன், கடைசி மகன் வராது. இதுல மூத்த பெண்ணுக்கு திருமணம் ஆகிறது, மற்ற 2 பெண்ணுக்கு வந்து வரன் தேடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில அந்த தினேஷ் என்ற பையன் இருக்கால, அவனோட வயசு 24 வயசுல அந்த பையனுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, தன்னுடைய 2 அக்காக்களை ஒரு அக்காவுக்கு வரன் தேடுனா வரக்கூடிய சிக்கல் என்ன அப்படின்னா, தன் அப்பா அங்கே உட்காந்து சாராய வித்துக்கிட்டு இருக்காரு. இதனால என்ன பண்றாரு அப்படின்னா, அது விற்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் விற்கக்கூடிய நபர்களுடன் பிரச்சனை பண்றாரு. எங்க அப்பாவை நீங்க இதனால பயன்படுத்தினால என் குடும்பம் என்ன நிலைமையில இருக்குது, என் குடும்பத்தில் உள்ள சகோதரிகளுக்கு வரன் தேட முடியாத நிலைமை எப்படி வருது, என் குடும்பத்துக்கு எப்படியான கெட்ட பேர் வருது அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாரு. சண்டை போடுற அந்த நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்பதான் முக்கியமான விஷயமே வரும். அந்த நாள் இந்த சண்டையை மையப்படுத்தி அதுக்கான ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலையத்துக்கு போகுது. இது நடக்கிறது, சம்பவம் நடக்கிறது திருவையாறு பக்கத்தில் நடக்கக்கூடிய இந்த சம்பவத்துல அந்த காவல்துறையினர் அந்த இடத்துக்கு வராங்க. வந்து மதுபானம் போலியாவோ வெளியே வச்சு விற்கிறாங்க, அவங்களை கைது பண்ணல. யாரை கைது பண்றாங்க அப்படின்னா, இந்த பிரச்சனை பண்ணார் இல்லையா, இது எங்க அப்பா அப்படி பண்ணாதீங்கன்னு அந்த தினேஷ்ன்ற பையனை புடிச்சிட்டு போயிடுறாங்க. இதுதான் பிரச்சனையான கிடையாது. இன்னும் கொஞ்சம் சொல்றேன் கேளுங்க. உங்களுடைய பிஸியான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் கேட்டதே பெருசு. ஆனா ஒரு குடும்பமே நாசமா போயிருக்கு. அது என்னன்னு கொஞ்சமா நம்மளாம் காது கொடுத்து கேட்கணும் இல்லையா? எவன் எக்கடி கட்டா போனா என்ன, எவன் நாசமா போனா என்னன்னு ஒரு வாழ்க்கை வாழ்றதுக்கு பாருங்க, அதோட ஒரு கேவலமான ஈனப்பழப்பு எதுவுமே கிடையாது. கொஞ்சமா சமூகத்தில் நீங்க எதுவும் செய்ய வேணாம். ஆனா என்ன நடக்குது, இது தப்பு ரைட்டுன்னு சொல்லணுமா இல்லையா? இதன் மீது ஒரு கவனம் ஒண்ணு வேணுமா இல்லையா? நாளைக்கு உங்க குடும்பத்துக்கு ஒன்று ஆச்சு வச்சு இதே காவல்துறையினால, அப்ப யார் வந்து நிப்பா, யார் வந்து பேசுவான்னு கொஞ்சம் கவனம் தேவை. ஏன் அப்படின்னா, தினேஷ் என்ற பையனை கூட்டி போனதுக்கு அப்புறம் அவர் மீது இவங்க என்ன பண்றாங்கன்னா, போலியா ஒரு வழக்கு பதிவு செய்யறாங்க. அவர் ஆயுதம் வைத்திருந்தாரு. அதை கண்டிச்சு இவங்க 2 சகோதரிகள் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போய் இவங்க சொல்றாங்க அப்படின்னா, என் தம்பி மீது பதிவு செய்யக்குள்ள இந்த வழக்கை தயவுசெய்து ரத்து பண்ணி அவனை அனுப்புங்க, அவன் சின்ன வயசு, எதிர்காலமும் பாலா போயிருந்து சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு காவல்துறையினர், அங்க இருந்த காவல்துறையினர் பதில் பெருசா சொல்லவே இல்லை. அதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதெல்லாம் செய்யறது, இந்த சேட்டையெல்லாம் செய்யறது ஏதோ ஆண் காவலர் கிடையாது, ஒரு பெண் காவலர். அவருடைய பேர் வந்து சர்மிளா. அந்த புகைப்படம் அடுத்தடுத்து வச்சுட்டே வரேன். சர்மிளான்ற காவலர். இது ஏற்கனவே அந்த குடும்பம் மன உடைஞ்சு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்துல பெரிய பாதிப்பு உருவாக்குது. அந்த 2 பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒருத்தன் பேர் மேனகா, இன்னொருத்தன் பேர் கீர்த்திகா. 2 வயசு 29, 27. இவங்க என்ன பண்ணாங்க, தன்னுடைய சகோதரனுக்கு நடக்கூடிய பிரச்சனையை பார்த்துட்டு வேற வழி இல்லாம, வேற வாய்ப்பும் கிடையாது, எங்க போய் எந்த கதவை தட்டுன்னு தெரியல, விஷத்தை எடுத்துட்டு வந்து அந்த காவல்துறையில வச்சே குடிக்கிறாங்க. காவல்துறை குடிச்சு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இதுக்கு மேல எதுவும் பண்றது எனக்கு தெரியவே இல்லை, சாவர தருத வழியே கிடையாது. இது நடக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த இடத்துல சம்பவம் உங்களுக்கு என்ன தோணும்? குறைஞ்சபட்சம் அவர் கூட குற்றம் இருந்தா கூட இந்த சகோதரிகள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு ஏதாவது இவங்களுக்கு பாதுகாப்பு அளிச்சு அவங்களை அனுப்புன்னு தோணுமா இல்லையா? அந்த இடத்துல நீங்க யாருமே ஆச்சரியப்படும் அளவுக்கு அந்த சர்மிளான்ற அந்த காவலர் என்ன பண்ணிருக்காருன்னா, குடிச்சுக்கோ என்ன நாடகமா போடுற அப்படின்னு சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம, அவங்க குடிச்சதுக்கு அப்புறம் என்ன சோப்பு தண்ணி ஊத்திட்டு வந்து குடிச்சிட்டு, இங்க என்ன நாடகமா போட்டுக்கிறீங்க, செத்தா எனக்கு என்ன, வார்த்தை ரொம்ப முக்கியம், செத்தா எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி பேசவே அடுத்த ஒரு 1/2 மணி நேரத்துல அந்த முதலாவது சகோதரி மயங்கி விழுகிறாங்க. அவங்க கொண்டு போற வழியில இறந்துறாங்க. இரண்டாவது சகோதரி இருக்காங்களே, அவங்க ரொம்ப ஆபத்தான நிலைமையில மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதுல அவங்க குடும்பத்துல முதலாவது பட்டதாரி இருக்காங்களா, அவங்க தான் இறந்து போனது. அந்த பட்டதாரிக்கு அதிகபட்ச ஆசை என்ன அப்படின்னா, 27 வயசு ஆகக்கூடிய அந்த பெண்
எப்படியாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ல ஒரு நல்ல பொசிஷன்ல போய் உட்காரணும்னு சொல்லி அவங்க தீவிரமா போராடி இருக்காங்க. இப்ப தாய் இறந்ததுக்கு அப்புறம் தந்தையை நாசம் பண்ணது யாரு? வேற யாரும் கிடையாது, இந்த அரசாங்கம் தான். அரசாங்கம் நாசம் பண்ணாம அவர் வேலைக்கு போக விடாம குடியில அடிக்கப்பட்டு கிடையாது. அதை தாண்டி நீ சாராயின்னு அனுப்புற அளவுக்கு இந்த சொசைட்டியை மாத்தினவே எல்லா தெருவிலும் விற்கிறேன். போலீஸாரை எல்லா தெருவிலும் விற்கிறேன். கள்ளக்குறிச்சி மட்டும் நடந்துச்சு, ஊரெல்லாம் வித்துக்கிட்டு இருக்காங்க திமுக காரன். எல்லா பக்கட்டும் டாஸ்மாக் கடையில் 48,000 கோடி விற்கிறானா, வெளியில 30,000 கோடி வித்துக்கிறீங்க. அந்த காசெல்லாம் கஜானாவுக்கு வராது, கணக்கிலே வராது. அதெல்லாம் விற்கிறவன் இதே சாராய ஆலைகள் தான். யாரு? திமுகவுக்கு சொந்தமான எல்லா சாராய ஆலையும் காய்ச்சி வித்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இவங்க பயன்படுத்துற அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி மனிதர்கள். இது ரெண்டாவது, சமூகத்தை எவ்வளவு மோசம் பண்ணியிருக்கேன்றது. மூணாவது, இவங்க காவல்துறை நடத்துற லட்சணம் முடியுதா? இதை எதிர்த்து எவனை கேட்டாச்சு எதிர்த்தவனை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. பிடிச்சிட்டு போய் வழக்கு பதிவு செய்யறாங்க. இது மூன்றாவது. நான்காவது, நீ வழக்கு பதிவு செஞ்சது மட்டும் அப்போ ஒரு குடும்பத்தையே நாசம் பண்றதுக்கு தயங்குறது கிடையாது. அதுவும் காவல்துறையில உட்காந்துக்கிட்டு. அதுவும் ஒரு பெண் குழந்தை வந்து இங்க போராடி இருக்குது, அதுல கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்லாம நடந்துக்குது இந்த காவல்துறை. இது அஞ்சாவது. இதுல ஆறாவது ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எப்பவும் திருமாவளவன் போடுறோம்னு வச்சுக்கவேன், பட்டியல சமூக மக்களுக்கு ஒண்ணு வச்சுக்க கொதிச்சுதாயின்னு வச்சுக்கவேன். ஆனா வாயை திறக்கவே இல்லை. ஏன்னா நான் சொல்றேன்னா, இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பட்டியல சமூகத்தை சேர்ந்தவங்க. இங்க ஏன் வாயை திறக்கவே மாட்டேற? எப்படி புரியவே கிடையாது. திமுக ஆட்சி அதிகாரத்துல இருந்தா வாயை திறக்கவே மாட்டேன். இந்த ஈனத்தனமான அரசியல் பண்றதுக்கு எதுக்கு உனக்கு முதுகு கேட்கிறேன்? முதுகெலும்பு எதுக்கு தான் கேட்கிறேன். அப்படி நீ அடிமையா வாழ்றதுக்கு அறிவாலயத்துல போய் நீ நேரம் அடிமையா போய் வாழ்ற. கொஞ்சம் கூட எதிர்த்து இந்த அரசாங்கத்தை கேள்வி கேட்க துப்பு இல்ல. காவல்துறை அட்டகாசம் உச்சத்துல இருக்கு. ஆனா எவ்வளவு வாயை திறக்கவே இல்லை. சரி, கட்சிகள். இன்னொரு பக்கத்து மீடியா வாயை திறக்கவே இல்லை. ஏன்டா டே, இதே 5 வருஷத்துக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில சின்ன நடந்தா அந்த ஆட்டம் ஆடி இருப்பீங்க. கேட்டா தூத்துக்குடி நடந்த சம்பவத்தை இவங்க எப்படி ஆக்கினாங்க? அங்கேயும் 2 பேர் இறந்து போனாங்க, இங்க 2 பெண் குழந்தைகள். அதுவும் சம்பவத்தை அன்று நீ செத்தா சாவுன்னு சொல்ற அளவுக்கு நடந்திருக்கு. ஒரு மீடியா இதை பெருசா பேசுன சீமான் அவர்கள் ஒரு வார்த்தை பேசுனதுக்கு 4 நாள் விவாதம் பண்ணாங்க. 4 நாள் விவாதம் பண்ணாங்க. பொன்முடி பேசுனா கண்டுக்கவே இல்லை. இந்த 2 குழந்தைங்க செத்து இருக்கு, எவனுக்கு விவாதத்துக்குல பொட்டி செய்தியா போடவே தயாரா இல்லை. என்னடா மீடியா நடத்துறீங்க? நீங்க சோறு தான் சாப்பிடுறீங்களா? மீடியா கேட்கிறேன். மீடியா சோறு தான் சாப்பிடுறியா? அப்படின்னா திமுக பயந்து போய் வாழ்க்கை வாழ்ற. அதுக்கு எதுக்கு நீ மீடியான்னு சொல்ற? திமுக அல்ல கை வேலை பார்க்கறேன்னு சொல்லிட்டு போ. இதுல கோவப்பட வேண்டிய இன்னொருத்தர் இருக்காரு. அது யார் தெரியுமா? வேற யாரும் கிடையாது, இந்த பாஜகவும் அதிமுகவும். அதையே அந்த 2 கட்சியை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அப்படின்னா எதிர்கட்சியா நாங்க தீவிரமா செய்யணும்னு சொல்லிட்டு 7 நாளா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? பில்டப் கொடுத்து தீவீங்க. ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, மக்களுக்கான பிரச்சனையை பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லைன்னு வச்சுக்கவேன். இங்க நீங்க என்ன உங்களை மக்கள்கிட்ட உங்களுக்கு நன்மதிப்பு கிடைக்கும், இல்ல மக்களுக்கான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்க முடியும்? நீங்க எப்படி மக்களுடைய மனதுக்கு நெருக்க முடியும்? நான் இந்த எடுப்பேன், அந்த எடுப்பேன், அந்த எடுப்பேன், இன்ன வரைக்கும் யாரும் எடுக்கவே கிடையாது. நீங்க என்ன அரசியல் கட்சி? அப்ப திமுக வீழ்த்தணும் வாய் பேசினா பத்தாது. என்ன மக்கள் பிரச்சனையோ இதுவே எதிர்கட்சியா திமுக உட்கார்ந்து வச்சுக்க. அவன் ஏன் ஆளுகட்சியா வந்தது தெரியுமா? அவன் எதிர்கட்சியா வேலையை ஒழுங்கா பார்த்தான். அவன் கொள்ளையடிக்கிற 2வது விஷயம், அவன் எதிர்கட்சியா வேலையை ஒழுங்கா பார்த்தான். மக்கள் பிரச்சனை ஒண்ணுன்னா 4ஆ மாத்தி பிரச்சனை பண்ணான். அதுக்கு ஆளுகட்சி பயந்தான். உங்களை பத்தி எவனா பயப்படுவானா? 2 பேரும் சேர்ந்துட்டு உங்கள்கிட்ட சண்டை போட்டது மட்டும் இல்லாம அவன் செய்யக்கூடிய முக்கியமான பிரச்சனை விட்டுறீங்க. இங்க சமூக பிரச்சனை ஒண்ணு இருக்கு. அந்த சமூக பிரச்சனையை எடுத்து கொண்டு போய் சேர்க்கிறதுல அவ்வளவு பெரிய அளவுக்கு பின்தங்கிருக்கீங்க. 2 பேருக்கு என்ன தேவைன்னா பாகுபலி பாகுபலின்னு கத்திட்டு தெரியணும். இதுவா அரசியல்? சமூகத்தின் மீது அக்கறை இல்லாத ஒரு அரசியல் நடத்திக்கிட்டு எப்படி நாங்க திமுக வீழ்த்தணும் உங்களால பேச முடியுது? உங்களுக்கு திமுக வீழ்த்தணும் நோக்கம் இருந்தா இந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்து பேசுங்க. இந்த 2 சகோதரிகளுக்கான நியாயம் இருக்கு பாருங்க, அதை கேட்கறதுக்கு முன்வாங்க. அப்படி உங்களால கேட்க முடியும்னா அரசியல் கட்சியை நடத்தாது எவனும். பதிவோட இறுதியா நான் சொல்ல வேண்டிய விஷயம், உங்களுடைய ஐபிஎல் நேரம், இந்த அஜித் படம் இதெல்லாம் விட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் கேட்டீங்களே, அதுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாவம் இன்னொருத்தரை பத்தி அக்கறை பண்றீங்க பாருங்க, உங்களுடைய பெருந்தன்மைக்கு நான் பாராட்டுறேன். ஆனா கொஞ்சமா வெக்கப்படணும். சமூகம் ஒரு குடும்பமே அழிஞ்சு போயிருக்கு, அதை பத்தி நீ கவலையே படல. அந்த குடும்பம் எக்கெடு கட்டு போனான்னு எவனத்தோ நடக்குன்னு நினைக்கிற பாரு, இந்த சமூகம் இந்த ஜென்மத்தை நல்லா இருக்காது. நான் சொல்றேன், ஒரு குடும்பமே பட்ட பகல் அழிஞ்சு போயிருக்கு. அந்த தாய் தன் குழந்தைகளை பெத்து எடுக்கும் எவ்வளவு சந்தோஷமா இருப்பா. இந்த குழந்தைகளோட எதிர்காலம் எப்படி அது? இந்த குழந்தைகளோட எதிர்காலம் நீ போலீஸ் ஸ்டேஷன் போய் மருந்து கொடுத்து சாவுனா இருக்கும். வெக்கமா இல்லை இந்த சமூகத்துக்கு? நான் கேட்கிறேன். நீங்களும் பிள்ளைய பத்திரிக்கல, நீனும் தாய் தந்தை தானே? நான் கேட்கிறேன், நீனும் பிள்ளை தானே ஒரு அம்மா அப்பாவுக்கு? ஒரு குடும்பத்துக்கு நடத்திருக்கு, வெக்கமே இல்லாம சுத்தி தீங்க. எல்லா பற்றியும் நான் காட்டிக்கிறது உங்க சார்பில் இதற்கான எதிர்ப்பை தீவிரமா பதிவு செய்யுங்க. திமுக கவர்மெண்ட் திருந்ததுக்கான வாய்ப்பே கிடையாது. நான் சொல்றேன், இவன் பல குடும்பத்தை அழிச்சுட்டு இன்னமும் உட்காந்து இந்த மதுபானம் இருக்கு, அது பிளாக்ல வித்து 30,000 கோடி 40,000 கோடி எப்படி சம்பாதிக்காம செய்யறான ஒளிய
திருந்துற வாய்ப்பே கிடையாது. இது இன்னும் பல குடும்பங்கள் இது செய்தியா இது ஓரளவுக்கு வந்ததுனால வெளியிடுறோம். ஆனா இது மாதிரி வெளியே வராமையே செத்து போற குடும்பம் நிறைய இருக்கு. நீ கொஞ்சமா நீ நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கவேன், நாடு நல்லா இருக்குன்னு. நாடை தனிச்சு பிரிச்சு நீ நல்லா இருக்க முடியாது, நீ நல்லா இருக்காம நாடு நல்லா இருக்காது. எனவே நீ நல்லா இருக்குன்னு நினைக்கும் போதே அதுல பேரலா நினைக்க விட்டு சமபங்கா நாடும் நல்லா இருக்கணும், சமூகம் நல்லா இருக்கணும். கொஞ்சமாவது கவனத்தை அது மீது செலுத்தி நீ நடுத்தருக்கு வந்து போராட சொல்லல. கொஞ்சமா விஷயங்களுக்கு குரல் கொடுக்க பழகு. 24 மணி நேரம் சினிமா, கிரிக்கெட், லவ், செக்ஸ், இது சமூகமா? இந்த சமூகத்தை வெறுத்து எவனா தான் ஓடுவானே ஒழிய இந்த சமூகத்தில் எவனும் இருக்க மாட்டான். சரியான காட்டுமிராண்டி சமூகத்தில் வாழ்ந்துக்கிறீங்க. நான் கேட்கிறேன், ஒரு 2000-3000 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கவேன், அவன் கூட ஒரு 5 பேருக்கு கவலைப்பட்டிருக்கான். எவனை பத்தியும் கவலைப்பட ஒரு சமூகம், வெக்கங்கட்ட ஒரு சமூகத்தில் வாழ்ந்துக்கிறீங்க. இந்த சமூகத்தில் வாழ்றதுக்கு தப்பிச்சு இந்த ஊரை விட்டு போயிட்டு வச்சுக்க நிம்மதியாக இருக்கா. இவங்களை பார்த்து நிம்மதி போறதுக்கு இந்த ஊரை விட்டு போயிட்டு வச்சுக்க நிம்மதியாக வந்துடும் போல. அப்படிதான் எனக்கு தோணுது. போய் ஐபிஎல்லும் அஜித் படம் பார்த்துருங்க, மறந்துடாது.